வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடியோ ஒரு 2 நாளைக்குள்ள தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் புனித பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் ஓய்வெடுப்பதற்கு ஒரு தனியாக ஒரு விடுதி அமைத்து கொடுத்தார். அதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கார். இன்னும் கட்டி முடிக்கலன்னு நினைக்கிறேன். அடிக்கல் நாட்டியிருக்கார் சென்னையில் ஏர்போர்ட் பக்கத்தில். இப்போது கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய புனித தலமான ஜெருசலேம் செல்வார்கள். வருடத்திற்கு இத்தனை பேர் போகிறாங்க. அவங்களுக்கும் அவங்க டூர் அதெல்லாம் பேக்கேஜ் போட்டு போகிறாங்க. காசி செல்லக்கூடிய இந்துக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கும் பயண ஏற்பாட்டின் போது மிக நீண்ட தூரத்திலிருந்து சென்னையிலிருந்து ஜெருசலேத்துக்கோ வாரணாசிக்கோ போகிறவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏன் முதல்வர் ஒரு தங்கும் விடுதி, ஓய்வெடுக்கும் விடுதி இதெல்லாம் ஏன் அவர் கட்டித்தரணும்னு கூட நினைக்கல? அமைச்சு கொடுக்கணும் இல்லையா? நான் ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கல. அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அது தேர்தல் அரசியலுக்காக அப்படின்னு பார்வையிலேருந்து நீங்கள் தவிர்க்கணும்னா நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் செஞ்சுருக்கணும். இப்போ நான் அந்த கோரிக்கை வைக்கிற நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஒரு பில்டிங்கே எல்லாத்துக்கும் கூட சொல்லியிருக்கலாம். நான் எல்லாத்துக்கும் தனித்தனி பில்டிங் கட்டுங்கன்னா பட்ஜெட் இல்லைம்பாங்க. இதுக்கு எப்படி வந்தது நான் கேட்க விரும்பலை. ஏன்னா அது வேறு மாதிரி அர்த்தம் கொள்ளப்படும். உங்களுக்கு டீச்சர்ஸுக்கு சம்பளம் போடுற காசு இல்லை, ஆட்சி நடத்துகிற காசு இல்லை, கடன் வாங்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக, ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் பில்டிங் கட்ட முடியாது. ப்ராக்டிக்கலாக இட்ஸ் நாட் பாசிபிள். பட் ஒரு பில்டிங் கட்டி அதுக்கு ஆன்மீக இல்லம்னு பேர் வச்சு ஜெருசலேம் போகிறவங்களோ, ஹஜ்ஜு போகிறவங்களோ, காசிக்கு போகிறவங்களோ எல்லாருமே அதை தங்கிக்கிடுங்கன்னு சொல்லாமல், நான் சொல்கிறதுல எந்த பாகுபாடு டிஸ்கிரிமினேஷனுடைய நான் சொல்லலை. ஒரு பொது நோக்கோடு நான் சொல்கிறேன். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால என்ன தோணும்? இப்போ காசிக்கு போகிறவங்க ஏற்கனவே பாவம் தொலைக்க தான் போகிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே ரயில்வே ஸ்டேஷனில் தங்கியிருந்து அந்த ஏர்போர்ட்லேயே படுத்திருந்து இப்படி தானே போகணும். அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கலாமே. சரி, இவங்க கூட உள்நாட்டு பயணம் ஜெருசலேம் போகிறவங்க கிறிஸ்தவர்களுக்கு கட்டி கொடுக்கலாமே. ஜெருசலேம் போகிறோன்னு சொல்கிறவங்களாம் நீங்கள் எப்படியும் தங்கிக்கலாம்னு. நான் ஹஜ் இல்லத்தை வரவேற்கிறேன், அதனுடைய முழு நோக்கத்தையும் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இவர்களுக்கும் செய்திருக்கலாமே என்பது தான் எனது நோக்கமே ஒழிய அவர்களுக்கு மட்டும் ஏன் செய்தீர்கள் என்று நான் கேட்கவில்லை. மிக புனிதமான பயணம், அந்த நோக்கத்திற்காக நீங்கள் கட்டி கொடுத்ததெல்லாம் சரி. ஆனால் இவர்களுக்கும் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் செஞ்சது அந்த மக்கள் நல்ல மக்களுக்காக செஞ்சாலும் உங்கள் நோக்கம் என்னவோ பார்க்கப்படும். இவர் மத அரசியல் பண்ணுறாரு அல்லது வாக்கு அரசியலுக்காக, தேர்தல் அரசியலுக்காக இதை செய்கிறாருங்கிற ஒரு அவப்பெயர் இந்த முதல்வருக்கு ஏற்படக்கூடாது. நான் சொல்வது அவர்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.